குட்டி ஸ்டோரி தான் ப்ரோ. ஆனா பெரிய மாரல். ஒரு கிளாஸ்ல 8ஆம் நம்பர் உட்காந்துருந்துச்சு. அந்த 8 பக்கத்துல உட்காந்துருந்த 7 பட்டாருன்னு ஒரு அறை விட்டுச்சு. இப்ப அறை வாங்கின அந்த 7 அழுதுகிட்டே கேட்டுச்சு, எதுக்குடா நான் அடிச்ச அப்படின்னு கேட்டுச்சு. இது கேட்ட 8 உடனே சொன்னுச்சு, நீ என்ன விட சின்னவன்டா, அதனால இப்படிதான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இது கேட்ட 7 சின்னவங்களை அடிக்கலாமான்னு சொல்லிட்டு 7க்கு பக்கத்துல இருந்த அறை 7 பட்டாருன்னு ஒரு அறை விடுது. இப்ப 6 அழுதுகிட்டே ஏன் என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லி 7 கிட்ட கேட்கும்போது 7 8 சொன்ன காரணத்தை சொல்லுது. இது கேட்ட 6 இப்ப 5 அடிக்குது. இப்ப 5 4 அடிச்சு வரட்டுது. 4 3 அடிக்குது, 3 2 அடிக்குது. இது எல்லாமே பார்த்த 0 அதுதான் எல்லாத்த விட சின்ன நம்பர், அது கீழே நம்பரே இல்லைன்னு சொல்லி பயந்து போய் கிளாஸ்ல ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்குது. இப்ப 2 கிட்ட அடி வாங்கின 1 0 தேடி போய் கண்டுபிடிக்குது. 0 தேடி கண்டுபிடிச்சு சொல்லுது, பயப்படாத 0, நான் உன்னை அடிக்க மாட்டேங்க வா அப்படின்னு கூப்பிட்டு 1க்கு பக்கத்துல உட்கார வச்சுக்குது. இப்ப 0 போய் 1 பக்கத்துல உட்கார்ந்த உடனே அந்த 1 வேல்யூ பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகி 0வும் 1வும் சேர்ந்து 10 மாறிடுது. இப்ப அந்த 0வையும் யாரும் அடிக்க முடியாது, 1ஐயும் யாரும் அடிக்க முடியாது. So guys, the moral of the story is, நம்மளோட வயசுல சின்னவங்களையோ இல்ல வலிமையில கீழே இருக்கிறவங்களையோ குறைச்சு எடை போடாம அவங்களையும் நம்ம கூட வச்சுட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த சமுதாயத்துல நம்மளுடைய வேல்யூ அவங்க கூட சேர்ந்ததுனால பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். சோ அந்த மாதிரி சமுதாயத்துல சேர்ந்து நின்னோம்னா நம்மள யாரும் தொடவும் முடியாது, நம்மள தோக்கடிக்கவும் முடியாது.